வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, கடந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் முடிந்து போனதாக வெளியில் தெரிந்தாலும் அதனின் தாக்கங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதை எப்படியாவது மறக்க வேண்டும், வாழ்க்கைக்குள்ள எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று நீங்கள் நினைத்த நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வேணுமென்றே செய்யாத சில செயல்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத உறவுகளால் தேவையில்லாத நம்பிக்கை துரோகங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஒரு வார்த்தையோ ஒரு துரோகமோ அல்லது ஒரு இழப்போ ஒரு தவறான முடிவோ என்று சில விஷயங்கள் காலம் கடந்த மனதை விட்டு போகாமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்களை நீங்கள் எப்படியாவது மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால் மறக்க முடியாத அளவுக்கு மனதிற்குள் ஒரு வழிகளை இது இன்னும் தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் வெளியில் எல்லாம் சரியாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் தனியாக இருக்கும் நேரங்களில் அந்த நினைவுகள் மீண்டும் வந்து உங்களுடைய மனதை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த அனுபவங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும் என்று ஒரு நாள் கூட நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அன்று மட்டும் அந்த சம்பவங்கள் நடக்காமல் இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறியிருக்கும், இப்பொழுது இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை சிக்கலில் சிக்கியிருக்காது என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் நினைத்த நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் விருச்சிகம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு அனுபவத்திற்கும் ஒரு காரணங்கள் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. சில கஷ்டங்கள் நம்மை உடைப்பதற்காக வருவது கிடையாது, நம்மை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றுவதற்காகத்தான் வருகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட பார்வையில் சனி மற்றும் கேதுவின் தாக்கங்கள் பழைய கர்ம அனுபவங்களை எதிர்கொள்ளும் காலமாகவே கருதப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த காலங்களில் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை புதிதாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் என்று நீங்கள் நம்பினீர்கள். கடந்த காலத்தின் வழியை சுமந்து கொண்டு செல்லாமல் அந்த அனுபவங்கள் கொடுத்த அறிவை பயன்படுத்தக்கூடிய நேரங்கள் எதுவாகத்தான் இருக்கும். உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்ய முடியாது. உங்களின் எதிர்காலத்தை உருவாக்கும் சக்தி இன்னும் உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் உங்களை அளவைத்த சம்பவங்களை ஒரு நாள் உங்களுடைய வெற்றிக்கான காரணமாக மாறக்கூடிய ஒரு காலங்கள் வரலாம் என்பதையும் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களிலாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் எல்லா விதமான விஷயங்களிலும் நன்மைகள் என்பதும் நடக்கத் தொடங்கும். அதேபோல் விருச்சிகம் ராசியான நீங்கள் எந்தவிதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் சூழலை இயல்பாக்குவதற்காக அல்லது ஒரு சின்ன சின்ன சிரிப்பிற்காக விளையாட்டாக நீங்கள் செய்த ஒரு சில செயல்கள் எதிர்பாராத விதமாக பூதாகரமாக வெடித்து உங்களுடைய வாழ்க்கையிலேயே பெரிய ஒரு சிக்கல்களை தேடி கொடுத்திருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையை நாமளே கிடைக்கக்கூடிய ஒரு விதம் என்றால் அது இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்திருக்கும். நீங்கள் வேண்டுமென்று இந்த ஒரு செயல்களை செய்திருக்க மாட்டீர்கள். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் தேவையில்லாத பிரச்சனைகளாலும் இது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மற்றவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு உங்களை சந்தேக கூண்டில் நிறுத்திய பொழுதும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த நாட்கள் உங்களுக்குள்ள உண்டு. ஒரு தருணத்தில் வெறும் சிரிப்பிற்காக தொடங்கிய விஷயம் இறுதியில் உங்களை ஆழமாக சிந்திக்க வைத்து வாழ்க்கையின் நிதர்சனத்தை புரிய வைத்த ஒரு கசப்பான அனுபவங்களாகவே மாற்றி கொடுத்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் எதையும் வேண்டுமென்றே செய்திருக்க மாட்டீர்கள். விளையாட்டாக செய்தது வினையாக முடிந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில சிக்கல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அதை தொடங்கும் பொழுது ஆரம்பத்தில் சிரிப்பு சத்தத்துடன் தான் நீங்கள் தொடங்கியிருப்பீர்கள். ஆனால் அதில் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையே தேடி கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். என்னுடைய வாழ்க்கையை அது இந்த அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டு போய் நிறுத்தும் என்று ஒருபோதும் நீங்கள் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்திருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் மாற்றமான சிந்தனைகள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும்.
அது உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளையும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்துவிடும். உங்கள் மீதான அவப்பெயர்கள் அகன்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வழக்கு செயல்களில் பொறுமை என்பது வேண்டும். பொறுமையுடன் நடந்து கொண்டால் எல்லாமே உங்களுடைய கைகளுக்கு நல்லதாகவே மாறிவிடும். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. பூர்வீக சொத்துக்கள் குறித்த சிந்தனைகள் மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கும். பத்திரம் தொடர்பான பணிகளில் கவனத்துடன் நீங்கள் இருப்பது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல இனிமேல் நீங்கள் ஈடு செய்யப்படும் கடந்த கால இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்த நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் தொழிலிலும் வியாபாரத்திலும் அல்லது தவறான மனிதர்களாலும் நீங்கள் சந்தித்த அத்தனை நிதி இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் ஈடு செய்யக்கூடிய அருமையான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. அந்த நேரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற்றப்படும். இதுவரைக்கும் நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொண்டிருந்த எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஒரு பதிலானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். இனிமேல் மீண்டு வர முடியாது என்று நீங்கள் நினைத்த விஷயங்களில் இப்பொழுது உயிர் பெற்று வரக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள், அதிக லாபங்கள் தரக்கூடிய வியாபார வாய்ப்புகள் என அத்தனை வழிகளிலும் உங்களுக்கு யோகங்கள் கூடி வரக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது ஆரம்பித்துவிடும். இழப்புகளை விட இரட்டிப்பு பலனை பெற்று நிதிநிலையில் புதிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உருவெடுப்பீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் நினைத்தது ஒரு வாழ்க்கை, ஆனால் நீங்கள் வாழ்ந்தது ஒன்று. ஆனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடக்கப் போகிறது. வருமானத்தில் முன்னேற்றங்கள் காணக்கூடிய புதிய வாயில்கள் இனி வரக்கூடிய நாட்களில் திறக்கலாம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் வருமானத்தை அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலங்கள் அமையப் போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் கவனிக்காத ஒரு புதிய பாதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கலாம். உங்களுடைய திறமை, அனுபவங்கள், பழைய தொடர்புகள் மூலமாக எதிர்பாராத வாய்ப்புகள் இனிமேல் கிடைக்கும். ஒரு சின்ன முயற்சிகள் கூட எதிர்காலத்தில் பெரிய வருமானத்துக்கு அடித்தளமாக அமைய ஆரம்பிக்கும். ஜோதிட பார்வையில் குரு பகவானின் நல்ல தாக்கம், வளர்ச்சி, விரிவாக்கம், புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அனைவராலையும் நம்பப்படுகிறது. அதனாலேயே இந்த காலத்தில் தன்னம்பிக்கையை இழக்காமல் நீங்கள் செயல்படுவது மிக முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களின் நன்மைகளை தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நன்றி. கடந்த கால இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்த நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் தொழிலிலும் வியாபாரத்திலும் அல்லது தவறான மனிதர்களாலும் நீங்கள் சந்தித்த அத்தனை நிதி இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் ஈடு செய்யக்கூடிய அருமையான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. அந்த நேரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற்றப்படும். இதுவரைக்கும் நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொண்டிருந்த எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஒரு பதிலானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். இனிமேல் மீண்டு வர முடியாது என்று நீங்கள் நினைத்த விஷயங்களில் இப்பொழுது உயிர் பெற்று வரக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள், அதிக லாபங்கள் தரக்கூடிய வியாபார வாய்ப்புகள் என அத்தனை வழிகளிலும் உங்களுக்கு யோகங்கள் கூடி வரக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது ஆரம்பித்துவிடும். இழப்புகளை விட இரட்டிப்பு பலனை பெற்று நிதிநிலையில் புதிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உருவெடுப்பீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் நினைத்தது ஒரு வாழ்க்கை, ஆனால் நீங்கள்